ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி காஸ்ட்லியான சாரியை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ஒரு சாரீ இருக்கும், ஃபேவரட் சாரீ ஒன்று இருக்கும். அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருப்போம், இல்லாட்டி அந்த சாரியே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதேமாதிரி வெட்டிங் சாரீ அது எல்லாருமே ரொம்ப பத்திரமா பண்ணி வச்சுருப்போம். எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு சாரீ இருக்கும், காஸ்ட்லியாக எடுத்திருப்போம், ப்ளவுஸும் காஸ்ட்லியாக தைச்சிருப்போம். பட் ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தினால, அதாவது கரைப்பட்டிருக்கும், இல்லாட்டி எங்கேயாவது கிழிஞ்சு போயிருக்கும், கலர் ஃபேடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணத்தினால நம்ம அந்த சாரியை கட்டவே முடியாமல் வச்சுருப்போம். அந்த சாரியை தூக்கி போடவும் மனசு இருக்காது, அதை கட்டினாலும் அசிங்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாமல் அந்த சாரீ அப்படி ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி தவிர்க்கிறது, முக்கியமாக சில்க் சாரீ, பட்டு சாரியையும் நம்ம வெட்டிங் சாரியையும் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம காஸ்ட்லியான சாரீலாம் ரொம்ப அடிக்கடி கட்ட மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, ஏதோ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வரும்போது தான் அந்த காஸ்ட்லியான சாரீஸை கட்டுவோம். ஏன்னா அது ஹெவி ஒர்க் சாரியாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியான சாரியாக இருக்கும். அதை அடிக்கடி கட்ட முடியாது, ஏதாவது கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கிராண்ட் ஃபங்க்ஷன் ஒரு 1 இயரோ இல்லை ஒரு 1.5 இயர்க்கோ ஒன்ஸ் வரும். ஸோ அந்த சாரியை நம்ம எடுக்காமையே வச்சுருப்போம், ஃபங்க்ஷன் வரப்போ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமே வச்சுருப்போம். அப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா, அந்த சாரியோட மடிப்புகள்லாம் இருக்கா நம்ம மடித்து வச்சுருப்போம். ஸோ அந்த சாரியோட மடிப்புகள்லாம் ஃபேட் ஆகும், அந்த இடத்துல மட்டும் கலர் போன மாதிரி இருக்கும். அந்த மடிப்பை என்னதான் அயன் பண்ணாலும் போகவும் போகாது. அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் சாரீ அது எவ்வளோ காஸ்ட்லியான சாரியாக இருக்கட்டும், பட்டு சாரியாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணணும்னா எவ்ரி 3 months ஒன்ஸ் எடுத்து அது ஒரு 10 நிமிஷம் உதறி வெயிலில் காய போடுங்க. ரொம்ப டைரக்ட் சன்லைட்டில் போடாதீங்க, நெனல் காய்ச்சலாக அதில் சாரியை தொங்க போடுங்க. தொங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எந்த மடிப்பில் மடிச்சிங்களோ அந்த மடிப்பில் மடிக்கக்கூடாது, மாற்றி மடித்து வைங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது அந்த மடிப்பெல்லாம் உங்களுக்கு ஃபேட் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக சாரியை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஹேங்கரில் தொங்க போட்டோன்னா அது ஈஸியாக இருக்கும், அது டேமேஜ் ஆகாது அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக ஹேங்கர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஹேங்கரில் தொங்க போடும்போது அந்த இடம் மட்டும், அந்த ஹேங்கரில் தொங்கும் இல்லையா, அந்த இடம் மட்டும் ரொம்ப ஃபேடாக வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே சாரிக்கு எது பெஸ்ட்டுனா மடித்து வைக்கிறது தான் பெஸ்ட்டு. கண்டிப்பாக மெட்டல் ஹேங்கர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஈரமாக போட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஹேங்கருக்கு இடம் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். சப்போஸ் அந்த ஹேங்கர் அயனாக இரும்பாக இருந்துச்சுன்னா அந்த துரு கூட சாரியில் ஒட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே நீங்கள் பிளாஸ்டிக் ஹேங்கரே யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சாரியை ஃப்ளோட் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. அதை எப்படி மடித்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சாரியை மடித்து ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை மஸ்லின் கிளாத்துன்னு விற்பாங்க இல்லையா, காட்டன் நல்லா பியூர் ஒயிட் காட்டன் கிளாத்தோ இல்லை மஸ்லின் கிளாத்லையோ அந்த சாரியை சுற்றி நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் சில்க் சாரி என்றைக்குமே கலர் மாறாமல் இருக்கும். உங்கள் எம்ப்ராய்டரி சாரியாக இருந்தால் அந்த கல்லெல்லாம் கருத்து போகாமல் இருக்கும். இப்போ ஹெவி எம்ப்ராய்டரி சாரி வாங்கியிருப்போம், நிறைய ஸ்டோன் ஒர்க் இருக்கும், அதில் எம்ப்ராய்டரி நிறைய. அந்த எம்ப்ராய்டரி சாரிலாம் என்ன பண்ணணும்னா, அந்த எம்ப்ராய்டரிலாம் உள்ளே இருக்கிற மாதிரி வெளியில் பிளெயினாக தெரிகிற மாதிரி நீங்கள் மடித்து வைக்கணும். அப்படி மடித்து வைக்கும் போது நீங்கள் வேறு சாரியை வச்சு எடுக்கிறதோ இல்லை ப்ளவுஸ் எடுக்கும் போதோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டோன்லாம் உதிராது, பண்ணாது. ஸோ நீங்கள் அது மாதிரி மடித்து வைக்கணும். சாரியில் இப்போ கரை பட்டுருச்சுன்னா மைல்டான ஷாம்பூவை எடுத்து அந்த இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணி அந்த இடத்த மட்டும் லைட்டாக கோல்டு வாட்டர் ஊற்றி கசக்கி போட்டிங்கன்னா ஸ்டெயின் உடனே போகும். இப்போ ஆயில் ஸ்டெயின், அதாவது எண்ணெய் கரைப்பட்டுருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஷ்யூ எடுத்து அந்த இடத்துல ஒத்தி எடுங்க. எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெலாம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும் கிளிசரின்னு சொல்லிட்டு ஒன்று விற்பாங்க, அதை டூத் ப்ரஷில் லைட்டாக தொட்டுட்டு அந்த இடத்துல மட்டும் லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல மைல்டான ஷாம்பு போட்டு லைட்டாக கோல்டு வாட்டர் ஊற்றி நீங்கள் கசக்கி எடுத்திங்கன்னா எப்படிப்பட்ட ஆயிலாக இருந்தாலும் வந்துடும். சப்போஸ் கிளிசரின் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆயிலெல்லாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் டால்கம் பவுடர், பேபி பவுடர் இருக்குல்ல, அந்த பவுடரை லைட்டாக போட்டுட்டு நீங்கள் அந்த பவுடரையும் தொடச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆயிலாக இருக்கிறது இப்போ ஆயில் நல்லாவே குறைஞ்சிரும். அதுக்கப்புறமேட்டு பேபி ஷாம்பு அந்த இடத்துல ஊற்றி ப்ரஷ் வச்சு தேய்ச்சி கோல்டு வாட்டர் வச்சு கழுவினீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயின் போயிடும். அயன் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக அயன் பண்ணக்கூடாது சாரீ மேலே. ஏன்னா உங்களோட பட்டு சாரியாக இருந்துச்சுன்னா பார்டர்லாம் கருத்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த சாரீ மேலே ஒரு காட்டன் கிளாத்தை போட்டுட்டு அந்த காட்டன் கிளாத் மேலே தான் நீங்கள் அயன் பண்ணணும். அதனால உங்கள் பார்டர் கருக்காது, ஓவர் ஹீட்னால உங்கள் பார்டர் கருக்காது. ரெண்டாவது உங்கள் அயன் பாக்ஸில் எதுவும் கலரோ இல்லை கரியோ ஒட்டியிருந்தாலும் அது உங்கள் சாரியில் ஒட்டாது. மெயினாக சாரியை கிரவுண்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, போர்வெல் வாட்டர்னு சொல்லுவோம்ல, அந்த வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணாதீங்க. ஏன்னா நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணும்போது அதில் குளோரின் அதிகமாக இருக்கும், உங்கள் சாரியோட கலர் நல்லாவே ஃபேட் ஆகும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் சாரியை புழிஞ்சு காய போடாதீங்க. பட்டு சாரியெல்லாம் புளியக்கூடாது. அதே மாதிரி எல்லா சாரியும் ஒரே டைமில் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது, தனித்தனி சாரியாக தான் வாஷ் பண்ணணும். சாரியை எப்படி வாஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பட்டு சாரியை கண்டிப்பாக ட்ரை வாஷ் தான் பண்ணணும். எம்ப்ராய்டரி சாரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பல்லுவை வாஷ் பண்ணுங்கள்,
அதுக்கப்புறம் பார்டர் வாஷ் பண்ணுங்க, அதுக்கப்புறமேட்டு அந்த சாரியோட பாடியை வாஷ் பண்ணுங்க. இப்படி தனித்தனியாக தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். அதே மாதிரி எல்லா சாரியும் ஒரே டப்பில் முக்கி வாஷ் பண்ணக்கூடாது. எல்லாருமே பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவோம், அதை டைரெக்டாக சாரி மேலே அடிக்காதீங்க. ஏன்னா பெர்ஃப்யூம் டைரெக்டாக சாரி மேலே போடும்போது அந்த இடத்துல கலர் சேஞ்சஸ் ஆகும், அது வந்து ஒரு கரை மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கர்ச்சீஃபில் பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு அந்த கர்ச்சீஃபை நீங்கள் உங்கள் சாரி மேலே அங்கங்கே ஒத்திக்கிட்டிங்கனாலே ஸ்மெல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக டியோட்ரண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக சாரி மேலே பெர்ஃப்யூம் அடிக்காதீங்க. பேருக்கு வந்துட்டு சாரி புதுசாக இருக்கும், ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பழசாக இருக்கும். இதோட அண்டர் ஆர்ம் வந்துட்டு ரொம்பவே கரை பிடிச்சி போயிருக்கும். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாரி ஸ்டிச் பண்ணும்போதே அதில் ஸ்வெட் பேட் வைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஸ்வெட் பேட் வச்சுருவாங்க. அதனால உங்கள் ப்ளவுஸ் வந்து கரை பிடிக்காது. சப்போஸ் நான் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிட்டேன் ப்ளவுஸை, அதெல்லாம் எப்படி நான் வந்து இதை கரை இல்லாமல் பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் ஸ்வெட் பேடுனே விற்கிறாங்க. நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு ஸ்வெட்டுனால வர கரையை வந்து நீங்கள் ரொம்பவே தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக சாரியை வந்து பிளாஸ்டிக் கவரில் வைக்காதீங்க. சாரியை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி காட்டன் கிளாத்தில் வைங்க. ஏன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் வைக்கும் போது கோல்டன் கலரில் இருக்கிற பார்டர்ஸ்லாம் வந்துட்டு பிளாக் கலரில் ஒரு மாதிரி கருப்படிச்ச மாதிரி மாறும். ஸோ அதனால நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் வைக்காதீங்க. அப்புறம் வெளியில் போயிட்டு வந்தோடனே சாரியை ரிமூவ் பண்ணோடனே என்ன பண்ணுவாங்க, இது காஸ்ட்லி சாரி, உடனே உள்ளே மடிச்சு வைப்பீங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. அந்த சாரியை வந்துட்டு ஒரு 1/2 hour 1 hour ஆகுது வெளியில் வந்து ஹேங்கரில் போட்டு தொங்க போடுங்க. அதனால எக்ஸஸாக இருக்க ஸ்மெல்லோ இல்லை உங்கள் ஸ்வெட் ஸ்மெல்லோ எல்லாமே ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மடித்து உள்ளே வச்சுக்கலாம். அதே மாதிரி சாரிக்குள்ளே ப்ளவுஸை வச்சு மடித்து வைப்பாங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், தேர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வைப்பாங்க. கண்டிப்பாக அப்படி வைக்காதீங்க. ப்ளவுஸில் இருக்கிற ஹூக்கோ இல்லை அந்த ஸ்டோன் ஒர்க்கோ வந்துட்டு சாரியில் பிடிச்சி இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வேகமாக எடுக்கும்போது அவசரத்தில் எடுக்கும்போது சாரி கிழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக தனித்தனியாக யூஸ் பண்ணுங்கள். ப்ளவுஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ளவுஸ்லாம் ஒரு கட்டை பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை ப்ளவுஸ்லாம் தொங்க விட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ப்ளவுஸ் வைக்கிறதுக்கே கவர்ஸ் இருக்குது, ப்ளவுஸ் கவர்னு சொல்லிட்டு ஆன்லைனில் விற்கிறாங்க. அந்த மாதிரி கவர்ஸ் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி கவர் வாங்கும்போது கண்டிப்பாக அது பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. சில்க் கிளாத்லேயோ, இப்போ கிளாத்லேயே இருக்குது, சில்க் பட்டு சாரீலாம் வைக்கணும்னா சில்க் கிளாத்லேயே அந்த கவர் வரும். அந்த மாதிரி கவரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மலாக ஸ்டோன் ஒர்க் சாரீ வைக்கிறதுனா நார்மல் காட்டன் கிளாத்தில் வந்து அந்த கவர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கவர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்கள் ப்ளவுஸு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஒரு பிஞ்சு போகிறதோ இல்லை ப்ளவுஸ்னால வந்துட்டு சாரீ வந்து கிழிஞ்சு போகிறதோ வந்து நீங்கள் இதனால அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ப்ளவுஸ் கவர் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் சில பேருக்கு இது 90% பேருக்கு வந்து நடந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரியில் பின் குத்துவோம், அந்த பின்னை கலட்டும் போது அந்த பின்னுனால சாரி கிழிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. நம்ம அது மாதிரி நிறைய சாரி நம்ம கட்ட முடியாமலும் போயிருக்கும். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பின்னில் சின்ன பீட்ஸ் இருக்கும் இல்லையா, சின்ன பாசி இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு உள்ளே போட்டுட்டு நீங்கள் சாரியை பின் பண்ணும்போது உங்கள் சாரி வந்து கிழியாது. ஏன்னா அந்த ரவுண்டு மாதிரி இருக்குல்ல பின்னுக்குள்ளே, அதுக்குள்ளே தான் சாரி போய் மாட்டி மேக்ஸிமம் கிழியும். இந்த பாசி வந்து நம்ம சாரி அந்த ரவுண்டுக்குள்ளே போகிறத வந்து தடுத்துரும். ஸோ அதனால உங்கள் சாரி வந்து கிழியாது. பீட்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அதை அந்த இடத்துல கொஞ்சம் உருண்டையாக பால் மாதிரி சுற்றி சொருகிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரையே குட்டியாக பால் மாதிரி சுருட்டி அந்த இடத்துல சொருகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் சாரீ வந்து பின்னுனால கிழியாது. எம்ப்ராய்டரி சாரீக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ரெஷ் போட்டு வாஷ் பண்ணாதீங்க. ப்ரெஷ் போடும்போது அந்த எம்ப்ராய்டரிலாம் கிழிஞ்சிட்டு வந்துடும். அதே மாதிரி சாரீ மடித்து வைக்கும்போது ஒரு சாரிக்கும் இன்னொன்று சாரிக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மடித்து வைங்க. அதனால ஃப்ரிக்ஷனால் ஏற்படுற சாரீ டல்னஸ்லாம் வந்து குறையும். கிராண்டான சாரீ கட்டிட்டு குக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தவிர்க்க முடியாத சிச்சுவேஷனில் ஸ்ட்ரெயின் பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயின் பட்ட உடனே, கரைப்பட்ட உடனே நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் கரை போகலை அப்படின்னா அதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரை போயிடும். நெயில் பாலிஷ் வந்து உங்கள் சாரியில் பட்டுருச்சு அப்படின்னீங்கன்னா காஸ்மெட்டிக் ஷாப்பில் அசிட்டோன்னு சொல்லிட்டு ஒன்று நிற்பாங்க. அதை வாங்கி எங்கே நெயில் பாலிஷ் பட்டிருக்கோ அது மேலே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு மைல்டான ஷாம்பு போட்டு டூத் ப்ரஷ் அதை வச்சு அந்த இடத்துல ரப் பண்ணி லைட்டாக கோல்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெயில் பாலிஷ் கரை போயிடும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பிடிச்சிச்சின்னா சாரிலேருந்து போகவே போகாது. எக்கு கரை, பிளட்டு கரை இதெல்லாம் வந்துட்டு போகாது. அதை எப்படி போக வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் விற்பாங்க. அதை வாங்கி லைட்டாக ப்ரெஷ்ஷில் தொட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ணி ட்ரை பண்ண விட்டுட்டு மைல்டான ஷாம்பு போட்டு அந்த இடத்துல ரப் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுடர் இருக்கு இல்லையா, அந்த கரை பட்ட உடனே ஒரு டிஷ்யூ வச்சு அந்த இடத்துல தொட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல பவுடரை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் மைல்டான ஷாம்பு போட்டு அந்த இடத்துல வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரை போயிடும். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.